இந்தியாவோட கனெக்ஷன் டு நியூசிலாந்து டேட்ஸ் பேக் டு 200+ இயர்ஸுங்க. இதுக்கு ஒரு குட்டி ப்ரூஃப் என்ன தெரியுமா? நியூசிலாண்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் நேம்ஸ் தாங்க. நியூசிலாண்டோட மேஜர் சிட்டிஸான ஆக்லாந்து, கிரைஸ்ட் சர்ச், வெலிங்டன் மூணுலேயுமே வந்துட்டு அவ்வளோ இந்தியன் பேஸ்ட் ஸ்ட்ரீட் நேம்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நியூசிலாந்து கேபிட்டலான வெலிங்டனில் மட்டும் மொத்தம் 29 சபர்ப்ஸ் வித் இந்தியன் நேம்ஸ் இருக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஸோ ஒன்றா உங்களுக்காக நான் படிக்கிறேன். மெட்ராஸ் ஸ்ட்ரீட், கேரளா வே, காஷ்மீர் அவென்யூ, சிம்லா கிரெசென்ட், அம்ரித்சர் ஸ்ட்ரீட், டெல்லி கிரெசென்ட், ஆக்ரா கிரெசென்ட், நாக்பூர் டெரஸ், கல்கட்டா ஸ்ட்ரீட், மைசூர் ஸ்ட்ரீட், லக்னோ டெரஸ், பரோடா ஸ்ட்ரீட், பெனாரஸ் ஸ்ட்ரீட், பஞ்சாப் ஸ்ட்ரீட், பெங்கால் ஸ்ட்ரீட், இந்திரா பிளேஸ், ராமா கிரெசென்ட், சாஸ்திரி டெரஸ், சீதா வே, லக்ஷ்மி பிளேஸ், கேஞ்சஸ் ரோட், இண்டஸ் ஸ்ட்ரீட், கான்பூர் ரோட், ஒரிசா கிரெசென்ட், ராஜ்காட் டெரஸ், பந்திப்பூர் டெரஸ், நலந்தா கிரெசென்ட், ஜான்பூர் கிரெசென்ட் அண்ட் பிர்லா டெரஸ். ஆக்லாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பாம்பேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. இட்ஸ் ஆக்சுவலி நேம் ஆஃப்டர் பாம்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? கிரைஸ்ட் சர்ச்லேயுமே நிறைய இடங்க இருக்குது. மெட்ராஸ் ஸ்ட்ரீட், பெங்கால் டிரைவ், காஷ்மீர் ரோட், சிட்டகாங் லேன், டார்ஜிலிங் லேன், டெல்லி பிளேஸ், இந்திரா லேன். 18th and 19th சென்ச்சுரி ஃபுல்லாகவே நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கும் நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கும் போயிட்டு தான் இருந்திருக்காங்க. அதே போக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்லேருந்து நிறைய பேர் பிரிட்டிஷ் ஆர்மியில் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ள ஹிஸ்டாரிக் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த இந்தியன் லிவிங் அப்ராட் இது கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையான விஷயமா எனக்கு இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.